கலாச்சாரங்கள், பண்பாடுகள், மத நம்பிக்கைகள் இது எல்லாமே நம்மளுக்கு பிற்போக்குத்தனங்களையும் மூட நம்பிக்கைகளையும் தான் கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்புகளையும் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் புஷ் பண்ணுறப்ப இதுவும் மூட நம்பிக்கைகள் தான் கற்றுக் கொடுக்குது, இதுவும் பிற்போக்குத்தனங்களை தான் சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உண்மையிலே நம்மளோட தமிழ் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தோம்னா இங்கே சமத்துவம் பேசப்பட்டிருக்கு. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், சோசியலிசம் அப்படிங்கிறது லெஃப்ட் விங் அண்ட் ரைட் விங் பாலிடிக்ஸுக்கு அப்பாற்பட்டது. இது ரெண்டில் இருக்க ஃப்ளாஸை நீக்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் சோசியலிசம்னு சொல்லியிருந்தேன். இந்த சோசியலிசத்தை மிக கச்சிதமாக ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ண ஒரு சமூகம்னா அது நம்ம தமிழ் சமூகம் தான். இதுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மற்ற சமூகங்களில் பெண்கள் சமையல் அறையில் இருக்கப்பே நம்மளோட பெண்கள் தமிழ் சங்கங்கள்லையும் அரசருக்கு ஆலோசனை சொல்கிற இடத்துலையும் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பெண்ணியத்தில் தமிழ் சமூகம் எவ்வளோ முன்னேறி இருந்திருக்கு வரலாற்றில் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது எப்படி வீழ்ச்சி அடைஞ்சு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து போடுற இதே மாதிரி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சோசியலிசம்னா நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கம்யூனிசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா உற்பத்தி மூலங்களும் அரசாங்கத்துக்கு கீழே வரணும், அதாவது பொதுவானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டலிசத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரா, அதாவது முக்காவாசி இது 90% 99% எல்லாமே முதலாளிங்களுக்கு கீழே இருக்கும். அதைத்தான் முதலாளித்துவம்னு சொல்லுவோம். இதுவே சோசியலிசம் அப்படின்னா அடிப்படை தேவைகள் அப்புறம் அத்தியாவசிய தேவைகள் இது மட்டும் அரசாங்கத்துக்கு கீழேயும், மற்ற எல்லாமே வளர்ச்சி பாதையை நோக்கி கூட்டு போகிற மற்ற எல்லாமே இன்வென்ஷன் எதிராக அதிகமாக தேவைப்படுதோ அந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாமே முதலாளிங்களுக்கு கீழேயும் இருக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய வித்தியாசங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப சுருக்கமாக சோசியலிசம் அப்படின்னா என்னன்னா சமத்துவம். இங்கே இருக்க எல்லாருமே சமம் கிடையாது, ஆனால் சமத்துவமான மக்கள். அடிப்படை தேவைகள் எல்லாருக்குமே ஒன்றா கிடைக்கும். இன்னைக்கு நாட்டிலே மிகப்பெரிய பணக்காரருக்கும் நாட்டிலே ரொம்ப மோசமான ஏழைக்கும் ஒரே அளவுக்கு அடிப்படை உரிமைகள் கிடைக்கும். ஆனால் அதுக்கு மீறி அவங்க உழைக்கிறதுக்கு தான் அவங்களுக்கான ஊதியம். எவ்வளோ உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க முன்னேறுவாங்க. இதுதான் சோசியலிசம் கற்பிக்கிறது. இந்த சோசியலிசம் பொறுத்த வரைக்கும் பிறப்பால ஒருத்தர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது. நம்ம தமிழ் சமூகமும் அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் சமூகம் சோசியலிசத்தை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சோசியலிசம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் அப்போ இல்லைனாலும் கூட சமத்துவ கொள்கையை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, தமிழ் கல்ச்சரும் சோசியலிசமும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் தமிழ் கல்ச்சரும் பெண்ணியமும் ஃபெமினிசமும் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த காலத்தில் ஃபெமினிசம் அப்படிங்கிற பேரில் நிறைய சூடோ ஃபெமினிஸ்ட், டாக்ஸிக் ஃபெமினிஸ்ட் இந்த மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போனால் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஃபெமினிசத்தை கரெக்டான வழியில் பேசுனது, கரெக்டான வழியில் கொண்டு போன ஒரு சமூகம்னா அது தமிழ் சமூகம்னு சொன்னால் அதுக்கு ஈடு இணையே கிடையாது. தமிழ் சமூகம் எந்தெந்த இடத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு, எந்தெந்த இடத்துல பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துச்சு, எந்தெந்த இடத்துல இன்னைக்கு நம்ம கேட்குற பெண்ணிய உரிமைகளை கொடுத்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்காக சில பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் நான் எடுத்திருக்கேன். இதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் தமிழ் தேசியம் பேசுகிறவங்கள்ட்ட இருந்தும் ஒரு சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டது மூலியமாகவும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக உடையாள் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். உடையாள் அப்படிங்கிறவங்க வேலு நாச்சியார் இருக்கிற இடத்த காட்டி கொடுக்காம இறந்து போன ஒரு பெண்மணி, காட்டி கொடுக்காததுனால இறந்து போன ஒரு பெண்மணி. அவங்களோட நினைவா வேலு நாச்சியார் ஒரு படையை திரட்டுறாங்க. அந்த படைக்கு உடையாள் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இவங்க போர் படையா இருக்கிறாங்க. இவங்களோட தலைமை தாங்குறவங்க குயிலி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. ஸோ இதுல இருந்து ஒரு சின்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைச்சாலும் நம்ம அடுத்து வைக்க போற பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தமிழில் அதிகாரச்சி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. இந்த அதிகாரச்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெண் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஆங்கிலத்தில் எடுத்தாலும் சரி, வேறு எந்த மொழியில் எடுத்தாலும் சரி, இப்போ உதாரணத்துக்கு ஆங்கிலத்தை சொல்கிறேன். அங்கே ஒரு அதிகாரி அப்படின்னா அதுக்கு ஆஃபீஸர் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஆஃபீஸர் ஒருவேளை ஒரு பெண் அதிகாரி அப்படின்னா உமன் ஆஃபீஸர், ஃபீமேல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி மாற்றி தான் சொல்லுவாங்க. அதாவது ஃபீமேல் ஆர் உமன் அதை சேர்த்து சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் அதிகாரச்சி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையே இருந்திருக்கு. இதிலிருந்து பெண்கள் அதிகாரத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெளிவாக தெரிய வருது. இது மட்டும் இல்லாமல் தஞ்சை பெரிய கோயிலில் நிறைய பெண்கள், கிட்டத்தட்ட 47% பெண்கள் நிலதானம் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தானம் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த காலத்தில் மட்டும் கிடையாது, இப்பயுமே தானம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த நிலமோ அந்த பொருளோ அந்த உடைமையோ நம்ம பேரில் இருக்கணும். ஸோ அந்த பெண்கள் தானம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த உடைமைகள் அவங்க பேரில் இருந்திருக்கு. இன்னொரு பாயிண்ட்டை சொல்லணும் அப்படின்னா, பெண்களோட வேலை, இந்த வேலைங்கிற விஷயத்தில் ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் வேலை செஞ்சுருக்காங்க. எப்படி ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் வேலை செஞ்சாங்க சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா நாற்று நடுறதுலேருந்து களை எடுக்கிறதுலேருந்து
இன்னும் ஒரு சில வேலைகளை பெண்கள் தான் பார்த்துட்டு வராங்க. நீங்க கடற்கரை ஓரத்துக்கு போனீங்கன்னா கூட ஆண்கள் மீன் பிடிச்சு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை விற்கிறது பெண்களா தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வேலைகள்ல பெண்களை ஒரு பாதியா வச்சிருந்திருக்காங்க. விச் மீன் ஆண்கள் ஒரு பாதினா பெண்கள் ஒரு பாதியா வச்சிருந்திருக்காங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நெசவாளர்கள்ல நிறைய பேர் பெண்களா இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் கிராமப்புறங்கள்ல நிறைய வேலைகள்ல பெண்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து ஒரு சிம்பிளான பாயிண்ட் பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே குட ஓலை முறை தெரியும். இந்த குட ஓலை முறை தான் இன்னைக்கு இருக்க மக்களாட்சி முறைக்கு, குடியரசு முறைக்கு ஒரு ஆரம்ப கட்ட முறையா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குட ஓலை முறையில பெண்கள் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தப்பட்டாங்கன்னா, அந்த பானைக்குள்ள கேண்டிடேட்ஸோட நேம் எழுதி போட்டதுக்கு அப்புறம், குட ஓலை முறைன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். யார் யார் விருப்பமோ அவங்களோட நேம் எல்லாமே அதில் எழுதி உள்ள போடுவாங்க. அதுல இருந்து ரேண்டமா ஒரு நேமை செலக்ட் பண்ணி அவங்கள அதிகாரியா நியமிப்பாங்க, ராஜாவா கிடையாது. அந்த அதிகாரியை நியமிக்கிறதுக்கு ஒரு சீட் எடுக்கிறாங்கல்ல, இந்த சீட்டு வந்து ஒரு சிறுமியால தான் எடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப பெண்களை ஒரு லக்கி சாமா அவங்க பார்த்துருக்காங்கன்னு சொல்லலாம். அன்னைக்கு உலகத்துல ஏதோ ஒரு மூலையில் இருக்க எல்லா பெண்களுமே சமையலறையில் இருந்தப்ப நம்மளோட பெண்கள் தமிழ் சங்கங்கள்ல நின்று பாடல்கள் பாடினாங்க, அரசர்களுக்கு புத்திமதி சொன்னாங்க. இதெல்லாம் சொன்னா நம்ப முடியுதா? கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க காலங்கள்ல ஏகப்பட்ட பெண்பாற் புலவர்கள், ஔவையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், வெண்ணி குயத்தியார், இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் ஆண்டாள கூட சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பேர் சாமி கும்பிட பெண்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நிறைய பேர் ஒதுக்குனப்ப, மற்ற இனத்துக்காரங்களாம் ஒதுக்குனப்ப, இங்க ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் பெண்கள் இருந்திருக்காங்க. ஸோ பெண்களுக்கு இங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு இதை விட பெரிய சான்று தேவையில்லைன்னு சொல்லலாம். ஔவையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார் இவங்க எல்லாருமே அன்னைக்கு சமூகத்துல பெண்களோட அதிகாரம் மட்டும் இல்லாம பெண்கள் எப்படி குடும்பத்தை பாதுகாத்தாங்க அப்படின்னும், குடும்பத்தை எப்படி வழி நடத்தினாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், என்ன இவ்வளோ பேசுற பெண்களுக்கு சொத்துரிமை இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எத்தனை பேர் தமிழ் புக்குள்ள படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, பட் நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. தாய் வழி சமூக முறை அப்படின்னு சொல்லி ஒண்ணு. இன்னைக்கு எப்படி ஆண்கள் வழியில சொத்து மாற்றப்படுதோ, அதாவது தந்தை மகன் பேரன் கொள்ளு பேரன் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கோ, அது மாதிரி தாய் வழி சமூக முறை இருந்திருக்கு. இங்க சொத்துங்கிறது தாய், மகள், பேத்தி இந்த மாதிரி போய்கிட்டே இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், ஆண்கள் 2-3 மனைவிகள் வச்சிருக்கலாம், பெண்களுக்கு வந்து ஒரு கணவர் தான் அப்படின்னு சொல்லி தமிழ் சமூகம் சொல்லுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்கள் 2 மனைவி வச்சிருந்தாலும் சரி, துணைவி வச்சிருந்தாலும் சரி, தமிழ் சமூகம் ஒரு காலமே அனுமதிக்கவே இல்லை. இதை எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க சிலப்பதிகாரம் படிச்சாலும் சரி, மணிமேகலை படிச்சாலும் சரி, அதுல கோவலனுக்கு கடைசியில் என்ன நடந்துச்சு, அது தப்புன்னு தான் தமிழ் சமூகம் சொல்லி கொடுத்தே தவிர அது சரின்னு ஒரு காலம் ஏத்துக்கிட்டதே கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். கண்ணகியும் மணிமேகலையும் இருந்தாங்க, கடைசியில் கோவலனோட நிலைமை என்னங்க, அவ்வளவுதான். தமிழ் சமூகம் நம்மளுக்கு ஒருவனுக்கு ஒருத்தியே அப்படின்னு சொல்லி மட்டும்தான் கற்றுக் கொடுத்துருக்கே தவிர ஒருவனுக்கு சொல்லலையே. இது எல்லாத்துக்கும் மீறி உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு டேர்மை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னங்க, கணவன் இறந்தால் மட்டும் மனைவி உடன்கட்டை ஏறணும், ஏன் மனைவி இறந்தால் கணவன் உடன்கட்டை ஏற மாட்டாங்களா? உடன்கட்டை ஏறுறது அப்படிங்கிறது சதி கிடையாது. அதாவது எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்த மாட்டாங்க, நீங்க உடன்கட்டை ஏறியே ஆகணும், நீங்க போய் அந்த நெருப்புல விழுந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லியிருந்தா விதவை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே உருவாகாம போயிருக்கும். ஸோ விதவை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னா அப்போ உடன்கட்டை ஏறுறது கட்டாயம் இல்லைன்னு தானே அர்த்தம். எல்லாருமே உடன்கட்டை ஏறலைன்னு தானே அர்த்தம். ஸோ உடன்கட்டை ஏறுறதுக்கும் சதிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னா அதில் கட்டாயப்படுத்த மாட்டாங்க, அவங்களுக்கு விருப்பம்னா அவங்க போய் விழுந்திருக்காங்க. பட் அந்த விருப்பத்தை தடுப்பாங்க, ரொம்ப சொல்லி பார்ப்பாங்க, மீறி கேட்கலைன்னா அவங்க அந்த எரியிற நெருப்புல விழுவாங்க. இதுவே சதி அப்படின்னா அவங்க கட்டாயத்தினால தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த சதி அப்படிங்கிறது தமிழர்களோட பாரம்பரியமே கிடையாது, அது வெளியிருந்து வந்தது அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதே மாதிரி தேவர் அடியார் முறை, தேவதாசி முறை, இதுவும் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலுக்கு நம்ம போகணும். இந்த தஞ்சை பெரிய கோயில்ல கல்வெட்டுக்களை படிச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ரொம்ப தோராயமா 47% பெண்கள் நிலதானத்தை கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நிலதானத்தை கொடுக்கணும் அப்படின்னா நிலம் அவங்க பேர்ல இருந்திருக்கணும். நிலம் அவங்க பேர்ல இருந்திருக்கணும்னா அதை வாங்கவோ விற்கவோ அவங்களுக்கு உரிமை இருந்திருக்கணும். ஸோ பெண்களுக்கு இங்கே ஈக்குவலான ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அவங்க நிலதானங்கள் கொடுத்துருக்காங்க, அவங்க தேவர் அடியார்களாக கோவில்களில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு நிலத்தின் மேலே முழு உரிமையும், அவங்க யாரை மணந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு முழு உரிமையும் இருந்திருக்கு. ஸோ அவங்க சுதந்திரவாளியாக ஒரு சுதந்திர பெண்ணாக இருந்திருக்காங்க. ஆனால் இந்த தேவதாசி முறையில் அவங்களுக்கு நிலம் எதுவுமே கிடையாது, அவங்க கோயில்களோட ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்கப்பட்டிருக்காங்க. இப்படி ப்ராப்பர்ட்டியாக பார்த்தனால நிறைய தவறுகள் நடந்திருக்கு. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். தேவரடியார் தேவதாசி
உடன்கட்டை ஏறுதல், சதி அப்படின்னு சொல்லி 2 விஷயத்த சொன்னேன். இந்த 2 விஷயத்தையும் நம்ம ஒரே விஷயம்னு ரொம்ப நாளா நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கங்க. இன்னைக்கு மாடர்ன் டேல இருக்க எல்லா ஃபெமினிசமுமே அன்னைக்கு தமிழ் சமூகத்தில் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா மேபி, மேபி நாட். ஏன் அப்படி சொல்கிற? அப்போ நீ தான்டா சொன்ன தமிழ் சமூகம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சுன்னு. ஆமாம், முக்கியத்துவம் கொடுத்துச்சு. மற்ற சமூகங்களை பார்க்கிடும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துச்சு, ரொம்ப அதிகமாக. மற்ற சமூகங்கள் 1%னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 80% அளவுக்கு பெண்களுக்கு உரிமை கொடுத்துச்சு. அதைத்தான் நான் சொன்னேன். ஆனால் ஒரு சில விஷயங்களில் பெண்களுக்கு உரிமைகள் இல்லாமல் தான் மறுக்கப்பட்டிருந்திருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். குறிப்பாக விதவை மறுமணம், இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும்னா பெண்கள் வணிகம் செஞ்சுருக்காங்க, பெண்கள் உற்பத்தியாளர்களாக இருந்திருக்காங்க, பெண்கள் வியாபாரிகளாக இருந்திருக்காங்க, பெண்கள் நில உரிமையாளர்களாக இருந்திருக்காங்க, பெண்கள் விவசாயம் செஞ்சுருக்காங்க, பெண்கள் எல்லா வேலைகள்லையும் ஈடுபட்டு இருந்திருக்காங்க.